क्या बोला मैं तुझे? मामू तुम्हारा गलती है, गाड़ी बंद करो, गाड़ी बंद करो बोल दो। क्या बोला मैं तुझे? मामू तुम्हारा गलती है, गाड़ी बंद करो, गाड़ी बंद करो बोल दो। கர்நாடகாவில் தீவிரமடைந்திருக்கிறது மராத்தி கன்னட மொழி பிரச்சனையானது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கியிருக்கலாம். பாரதிராஜா, இந்த மொழி பிரச்சனை தொடர்பான முழு பின்னணி விவரிங்க பாரதிராஜா. கண்டிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது கர்நாடக மகாராஷ்டிரா எல்லையான பெலகாவி மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி எங்க என்று பார்த்தால் கர்நாடக அரசு பேருந்தில் தான் நடந்திருக்கிறது. நடத்துனர் ஒருவர் பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் டிக்கெட் கேட்டபோது இந்த பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான காரணம் என்றால் கர்நாடகாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஒரு பெண்ணுக்கு அவருடன் பயணித்த ஆணுக்கும் இலவசமாக டிக்கெட் வழங்க வேண்டும் என மராட்டியில் தெரிவித்திருக்கார். ஆனால் கர்நாடகாவை பொறுத்தமட்டில் பெண்களுக்கு மட்டுமே இலவசம் என நடத்துனர் கூறிய போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் மொழி பிரச்சனையாக தற்போது மாறியிருக்கிறது. ஏனென்றால் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் இருவரும் மராட்டியில் பேசியிருக்கிறார்கள். அந்த மொழி நடத்துனருக்கு தெரியாது என்பதால் கன்னடத்தில் பேசுங்கள் என்று கூறியிருக்கிறார். மராட்டி தெரியாமல் எப்படி இங்கு இந்த பேருந்தில் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்று கூறி பயணிகளுக்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் நடத்துனர் மீது தாக்குதலும் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் 3 பேர் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த 3 பேரை தாண்டி ஒரு சிறுவனுக்கும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் அந்த சிறுவனிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாக, அதாவது நடத்துனர் ஆபாசமாக நடந்து கொண்டதாகவும் ஒரு புகார் அந்த சிறுவன் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது பெரும் மொழி பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எல்லையோர மாவட்டத்தில் கர்நாடக பேருந்துகள் மீது மகாராஷ்டிராவில் கருப்பு மை பூசி அதே போல பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தியதும், அதே போல கர்நாடகாவில் மகாராஷ்டிரா பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இரு மாநில எல்லைகளுக்கிடையே போக்குவரத்தானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்ததை தொடர்ந்து உடனடியாக கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தற்போது பெலகாவி விரைந்திருக்கிறார். அங்கு சென்று தாக்குதலுக்கு ஆளான அந்த நடத்துனரையும் நேரில் சந்தித்து அவர் நலம் விசாரித்திருக்கிறார். அதுபோல மகாராஷ்டிரத்தில் இது சம்பந்தமாக உள்துறை செயலாளரிடம் பேச இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவிலும் இந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இந்த எல்லை பிரச்சனை என்பது அந்த பெலகாவி மாவட்டத்தில் எப்போதுமே நிகழும் ஒன்றுதான். ஆனால் பேருந்து விவகாரத்தில் நடந்திருப்பதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக ஏற்படுத்தியிருக்கிறது. தற்காலிகமாக தற்போது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என்பதில் கர்நாடக அரசு மிகவும் கவனமாக கையாண்டு வருகிறது. ஏனென்றால் இந்த மகாராஷ்டிரா மாநிலம் என்பது ஏற்கனவே இந்த பெலகாவி மாவட்டத்தை தங்களுடன் இணைக்க வேண்டும் என பல காலமாகவே கோரிக்கை வைத்து வருகிறது. எனவே இந்த பிரச்சனையை மிக சுமூகமாக கையாள வேண்டும். இது அரசியல் பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது என்பதில் கர்நாடகா மிகுந்த கவனத்துடன் கையாள தொடங்கி இருக்கிறது. இந்த பிரச்சனை மேலும் பூதாகரமாக வெடிக்காமல் இருக்க உள்துறை அமைச்சர், அதாவது மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சரிடம், உள்துறை செயலாளரிடம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.